சுவாச பயிற்சிகள பண்ணணும். மூலபந்தனம் அப்படிங்கிற சில சுவாச பயிற்சிகள்லாம் இருக்கு. இது நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியது. அதே மாரி இந்த யூரித்ரான்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தசைகள பலப்படுத்தக்கூடியது. இந்த யூரித்ரால இருக்கக்கூடிய ஸ்பிங்க்டர் மசில்ஸ ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியது. நரம்புகளையும் பலப்படுத்தக்கூடியது. இந்த மூலபந்தனம் அப்படிங்கிற பயிற்சிகள நம்ம பண்ணலாம். அடுத்ததா நல்ல கொலாஜன் இன்கிரீஸ் ஆகுற மாதிரியான உணவுப் பொருட்கள நம்ம எடுத்துக்கணும். பயறு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம். திரிஃபலா மாதிரியான மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாரி மாதுளையோட கஷாயம் எடுத்துக்கலாம். மாதுளையோட தோல் நீங்க கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது இந்த பிளாடரோட நெக் மசில்ஸ ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஸோ இந்த ஒரு விஷயமும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ கூடுதலாக சில வகையான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் நம்ம பண்ணலாம். ஸோ அடிவயிற்று பகுதியில இருக்கக்கூடிய தசைகள ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கான சில மசாஜ் மெத்தட்ஸ், அதாவது பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாரி இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய தசைகள பலப்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகளும், பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். கூடுதலாக நம்ம சில சுவாச பயிற்சிகள் மூலமாக நம்மளுடைய மனதையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அது கூட மலச்சிக்கல் இல்லாமலும் அடிக்கடி நமக்கு தும்மல், இருமல் இதெல்லாம் வராம இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியம்.